இந்த அரங்கின் தலைவர் அவர்களுக்கும், அரங்கின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும், ஏற்பாட்டாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கேற்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு கல்வி தத்துவம், கல்வி தத்துவமும் தேசிய கல்விக் கொள்கையும். அதாவது இந்த தொடர் விமர்சன அரங்கு என்பது விமர்சனத்திற்காகத்தான் இருக்கின்றதே ஒழிய யாரையும் குறை சொல்ல இல்லை. காரணம், இந்த ஏற்பாட்டாளர்கள் மிக அருமையாக தலைப்பிட்டிருக்கிறார்கள். விமர்சன அமர்வு அரங்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை வந்திருக்கிறது. இந்த 130 கோடி மக்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை. இந்தியாவை சார்ந்த மக்களுடைய கல்வி, அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைக்கப் போகின்ற ஒரு கல்விக் கொள்கை இது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியா முழுக்க இது பேசப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்திலே மிக அருமையாக இது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த கல்விக் கொள்கையை ஆதரிப்பவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதாவது கல்விக் கொள்கையை எதிர்ப்பவர்கள் அறிவுபூர்வமாகவும் ஆய்வுபூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் இதை இவர்கள் சொல்லவில்லை, மறுக்கவில்லை, மறுக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். ஆக இந்த அரங்கின் ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், தொடர் அமர்வுகளாக வைத்திருக்கிறார்கள், தொடர் விமர்சன அரங்கங்கள். ஒரு தலைப்பையும் எடுத்துக்கொண்டு இன்றைய தலைப்பு தத்துவம். தத்துவார்த்தமாக இந்த கல்விக் கொள்கை கல்வி தத்துவத்தை போற்றி கல்விக்கே உண்டான இலக்கினையும் நோக்கத்தினையும் உள்வாங்கி இந்த கல்வி தத்துவத்தின் அடிப்படையிலே அது பிறழாமல் அது கல்வியை அனைத்து மக்களும் எட்டக்கூடிய நிலைக்கு எடுத்துச் செல்கிறதா என்று ஒரு தத்துவார்த்தமான பார்வைதான் இந்த அரங்கு. இதுபோன்று இன்னும் ஒரு 15-20 அரங்குகள் வெவ்வேறு தலைப்புகளில், பரீட்சைக்காக, எக்ஸாம்காக ஒரு தலைப்பு, ஒரு அரங்கு, இந்த பாடத்திட்டங்கள் அதற்காக ஒரு அரங்கு, கல்வியை இயக்குகிறார்களே அதற்காக ஒரு, இந்த மாநில அரசும் மத்திய அரசும் இயக்கச் செய்கின்றார்களே அந்த இயக்கம் எப்படி இருக்க வேண்டும், அது சரியா தவறா என்று அதற்கு ஒரு அரங்கு. இப்படி பல அரங்குகளை அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த அரங்கினுடைய ஸ்கோப், இதனுடைய லிமிட் என்னவென்றால் தத்துவம் தான். அதனால் என்னுடைய பேச்சையை தத்துவத்துடன் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு மேல் நான் பேசினால் அது அடுத்த அமர்வுகள், அரங்குகளுக்கு அது எடுத்துச் செல்வதாக அமைந்துவிடும். அதனால் கல்வி தத்துவம், கல்வி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த கல்விக் கொள்கை இருக்கின்றதா இல்லையா என்றதுதான் இந்த அரங்கினுடைய கேள்வியாக இருக்க வேண்டும். நான் இதற்கு, இந்த விஷயத்திற்குள் நுழைவதற்கு முன்பு இந்த பேரமர்வில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதை என்னை மன்னியுங்கள் என்று கூட நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். காரணம், மிகவும் தத்துவார்த்தமாக பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் இங்கு இது சாதாரண விவாத மேடை அல்ல. சுப்ரீம் கோர்ட்ல வாதி பிரதிவாதி விவாதிப்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு மேடையாக இதை நான் கருதுகிறேன். ஆக இங்கு ஆணித்தரமாக எது தேவையோ அதை நாம் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன். ஆக அந்த கருத்தின் ஆழம் நாம் எல்லாருக்கும் புரிகிறதா இல்லையா, புரிய வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் புரிகிறதா இல்லையா என்பது வேறு. ஆனால் அந்த கருத்தை முடிந்த வரையில் இந்த நாட்டு மக்களுக்கு நாம் விளக்கியாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் இந்த தலைப்பிற்கேற்ப முழுமையான தத்துவத்தை நான் பேசும் பொழுது அது கொஞ்சம் சிக்கலான விஷயமாகவும் இருக்கும். அதை அனைவரும் கூர்ந்து கவனித்து கடைசியில் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது
கல்விக் கொள்கை என்று அறிவித்திருக்கிறார்கள். கல்விக் கொள்கை என்றால் அது ஒரு செயல் திட்டம் அல்ல. கல்வி கொள்கை என்பது பொதுவாக ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே, ஒரு தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையிலே, அது பல காரணிகளை ஆய்வு செய்து, அங்கு நிலவும் சூழ்நிலைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அங்கு மக்களுடைய பிரச்சனைகள், நாட்டினுடைய பிரச்சனைகள், வளங்கள், இவை அனைத்தையும் உள்வாங்கி கடைசியில ஒரு தொலைநோக்கு பார்வையுடன், ஒரு தத்துவ பார்வையுடன் இந்த செயல் திட்டங்களை வகுப்பார்கள். இதுதான் கொள்கை என்பது. ஆக கொள்கை ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டதாக இருக்கும். அதே சமயம் அது ஒரு நுணுக்கத்தையும் ஒரு தத்துவத்தையும் தாங்கி நிற்பதாக இருக்கும். நம்முடைய தேசிய கொள்கை என்பது, இந்த கல்விக் கொள்கை என்பது நாம் எல்லாம் வாசித்திருக்கிறோம். இது கல்வியை எப்படி செயல்படுத்துவது என்பதை மிக விலாவாரியாக சொல்கிறது. மத்திய அரசு எப்படி செயல்படும், மாநில அரசு எப்படி செயல்படும், யார் பாடத்திட்டத்தை வகுப்பார்கள், யார் புத்தகத்தை உருவாக்குவார்கள், நேஷனல் டெக்ஸ்ட் புக்ஸ் என்று கூறியிருக்கிறார்கள், படித்திருப்பீர்கள். இதுல என்னென்ன பாடங்களை உள்ளுக்குள் உள்வாங்கி கொண்டு வருவது, இது லிபரல் எஜுகேஷன் என்று கூறுகிறார்கள். ஆக அந்த தாராள கல்வியை எப்படி கையாள்வது என்று கூறுகிறார்கள். அதே போன்று மொழியை எப்படி கையாள்வது என்று கூறுகிறார்கள் கல்வியிலே. இப்படி பல திட்டங்களை கூறுகிறார்கள். இதுவெல்லாம் செயல் திட்டம். என்னுடைய முதல் கேள்வி, இதில் எங்காவது ஒரு நுணுக்கம், ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு இந்த தேசத்திற்கும் இந்த மக்களுக்கும் உண்டான ஒரு ஒரு தத்துவத்தை தாங்கி நிற்கிறதா இந்த கல்விக் கொள்கை என்பதுதான் நம்முடைய கேள்வி. அப்படி பார்த்தோம் என்றால் அப்படி ஒரு தத்துவத்தினை இது தாங்கி நிற்கவில்லை. இது முற்றிலும் செயல்பாட்டு நடைமுறைகள், அவ்வளவுதான். செயல்பாட்டு திட்டங்கள். இந்த செயல்பாட்டு திட்டங்கள் கூட இவர்கள் பல நாடுகளிலே பேசப்படும் இந்த புஸ் வேர்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீங்க பார்த்து கேட்டிருப்பீங்க. அது போன்று இந்த பெரிய அளவுல பேசிக்கிட்டு ஒரு சில பேர் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் கல்வியில் என்று. அது போன்று அந்த புஸ் வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகளை அவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் கதம்பமாக சேர்த்து இதை அதுவும் ஒரு அடிமட்ட அளவிலே நடத்தப்படக்கூடிய ஒரு செயல் திட்டத்தினை கொடுத்து விட்டு இது கொள்கை என்று கூறுகிறார்கள். ஒரு கொள்கை என்பது, குறிப்பாக கல்விக் கொள்கை என்றால், அந்த தேசத்தினுடைய அந்த காரணிகளை கையில் எடுத்துக்கொண்டு அந்த மக்கள், அந்த சமுதாயம் சந்திக்கும் பிரச்சனைகள், கேள்விகள், அவர்களுடைய டெமோகிராஃபி, அவர்களுடைய சமூக கட்டமைப்பு, இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அதை தீர்க்கமாக மற்ற பிற காரணிகளையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு தத்துவம், நமக்கென்று, இந்த தேசத்திற்கென்று, இந்த சூழ்நிலைகளுக்கென்று ஒரு பிலாசபி, ஒரு எஜுகேஷனல் பிலாசபி, அதை அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த செயல் திட்டங்களை அவர்கள் அறிவிக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று. அப்படி எதுவுமே இந்த கல்வி கொள்கையிலே ஒரு வரி கூட கிடையாத பொழுது, அடிப்படையில் ஆரம்பத்திலேயே நான் இதை ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். ஏனென்றால் இது கொள்கைக்கான ஒரு தத்துவம் அல்ல, அது ஒரு டாக்குமெண்ட் இது அல்ல. இது முழுக்க முழுக்க இது ஒரு செயல்பாட்டு கீழ்மட்டத்தில், அடிப்படையிலே அது கீழ்மட்டத்தில் செயல்படுத்தக்கூடிய செயல்பாட்டு திட்டங்கள் ஒழிய இது ஒரு கல்விக் கொள்கையே அல்ல. குறிப்பாக நாம் கல்வி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் ஒன்றை உணர்ந்தாக வேண்டும். கல்வி என்னதான் செய்கிறது என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அது அறிவை கையாளுகிறது, அவ்வளவுதான். கல்வியிலே பிரதானமாக என்ன வேலை இருக்கிறது? கற்றல் இருக்கிறது. கற்பித்தல் என்பது இரண்டாம் பட்சம். அதைதான் ஐயா அவர்கள் பவுலோ ஃப்ரையரை அவரை கோட் பண்ணி கூட சொன்னாங்க. கற்பித்தல் என்பது ஒரு ஃபெசிலிட்டேஷன் ப்ராசஸ். அது ஒரு ஆதரிக்கும் ஒரு செயல். அது அங்க இருக்கின்ற ஆசிரியர் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். அதுதான் ஆசிரியரோட, கற்பிப்பவருடைய வேலை. அப்ப கற்றல் என்பதுதான் பிரதான வேலை கல்வியிலே. எதை கற்கிறார்? எதற்காக கற்கிறார்? அறிவை கற்கிறார். அப்ப அறிவு பிரதானமான ஒரு பொருளாக இங்கு போற்றப்படுகிறது. அறிவை கற்கிறார்.
அறிவை உருவாக்கவும் செய்கிறார். ஒரு மாணவன் கற்கும் பொழுதே அந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நான் பின்னாடி நான் சொல்ல விரும்புறேன்னா, அதன்படி ஒரு அறிவை உள்வாங்கும் பொழுது அவன் தன்னுடைய அறிவையும் சேர்த்து அதை வெளிப்படுத்தும் பொழுது அது புது அறிவாக வெளியில் வருகிறது. ஆக கற்றல் என்பது ஒரு பக்கமாக அறிவை உள்வாங்குவது கிடையாது. அறிவை உள்வாங்கி அதை தொகுத்து அதை சிந்தித்து புதிய அறிவை வெளிக்கொணர்வது, இதுதான் கற்றலினுடைய முழுமையான ஒரு நோக்கம். ஆக இந்த கற்றல், இந்த எஜுகேஷனல் ப்ராசஸ்ன்னு சொல்றோமே, இதுல முழுமையான ஒரு வேலை என்ன நடக்குதுன்னா, இதுல கற்றல் மட்டும்தான் நடக்குது. நம்ம சொல்லலாம் ஆராய்ச்சி பண்றோமே, அதுவும் அறிவை உருவாக்குதே என்று. ஆய்வு என்பது கற்றலின் ஒரு பகுதி என்று கூறுகிறேன். காரணம், நாம கற்கும் பொழுது பல கேள்விகள் வருகிறது, பல சந்தேகங்கள் வருகிறது. அது வரும் பொழுதே நாம் ஒரு ஆய்வுக்கு நம்மை நாமே ஒரு லேர்னர் உட்புகுத்தப்படுகிறார். ஒரு மாணவன் அதில் உட்புகுத்தப்படுகிறார். அப்ப அந்த மாணவன் அதில் உட்புகுத்தப்படும் போது அவன் ஆய்வுபூர்வமாக தான் சிந்திக்கிறான். அங்கு ஒரு ஆய்வே நடக்கிறது. அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் அந்த அறிவை அவன் உள்வாங்குகிறான். அந்த அறிவை அவன் வெளிப்படுத்துகிறான். அது புதிய அறிவாக கூட வரும். ஆக இதுதான் கற்றலின் வேலை. ஆக கற்றலில் ஆய்வும் இருப்பதனால் கற்றல், ஆய்வு இவை இரண்டும் சேர்ந்ததுதான் அது கல்வியினுடைய பண்பு. ஆக இப்படி ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இப்ப இதில் யார் இது கற்கின்றார்கள்? மாணவர்கள் கற்கிறார்கள். யார் இந்த கற்றலை போற்றுகிறார்கள்? ஆசிரியர்கள் போற்றுகிறார்கள். ஆக இவை இரண்டையும் தாண்டி வேறு யார் இதை நடத்துகிறார்கள்? பள்ளி நிர்வாகிகள், பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள், இவை இந்த கற்கும் வேலையை செய்வதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதை தாண்டி அரசுகள் என்ன செய்ய முடியும்? இந்த கல்வி அனைவருக்கும் சேருவதற்கு உண்டான ஒரு சில வேலைகள், ஒரு சில ஆதரவுகள், நிதி ஆதாரம், அந்த அக்சசிபிலிட்டி என்று சொல்கின்றோமோ, இது போன்ற மற்ற பிற தேவைகள் ஏதாவது இருந்தால் அரசு செய்யலாம். ஆக கல்வியை நடத்துவது பிரதானமாக மாணவன் மட்டுமே. அந்த மாணவன் அந்த கல்வியை பெறுவதற்கு அதற்கு உண்டான ஒரு ஆதரவான ஒரு வேலைகளை செய்வதுதான் ஆசிரியருடைய வேலை. இப்படி இருக்கும் பொழுது இந்த கல்விக் கொள்கையில ஏதாவது ஒன்று மாணவன் கற்றலை செய்வதற்கு உண்டான கொள்கையை வகுத்திருக்கிறார்களா என்றால் ஒரு வரி கூட கிடையாது. இவர்கள் கொடுத்திருக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ், இந்த பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கொண்டால் ஒரு இடத்தில் கூட மாணவன் கல்வியை கற்கக்கூடிய ஒரு கொள்கை இங்கு கிடையாது. இவர்கள் போட்டிருக்கும் முழுக்க 66 பக்கமும் என்னவென்றால், தேசிய அரசு பாடத்திட்டத்தை வகுக்கும், தேசிய அரசு பரீட்சையை, அந்த தேர்வை நடத்தும், எக்ஸாம்னு சொல்றோமே, தேர்வை நடத்தும், அந்த தேர்வுக்குண்டான அதுக்கு அடிப்படை அந்த ஃப்ரேம் ஒர்க் என்னவோ அதை அது செய்யும். தேசிய அரசு பல அமைப்புகளை வைத்திருக்கும், இது சரியாக நடத்தப்படுகிறதா என்று ஆய்வு செய்வதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு. தேசிய அரசு மற்ற பிற ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ், அக்ரெடிட்டிங் ஏஜென்சிஸ், இது போன்ற மற்ற பிற அனைத்து விஷயங்களையும் அவர்கள் செய்வார்கள். ஆக கல்விக்கு உண்டான, கல்வியை செயல்படுத்துவதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் இங்கு மாணவனும் ஆசிரியரும் செய்ய வேண்டியதுதான் பிரதானமாக இருக்கும் பொழுது, ஒரு அரசு கொடுத்திருக்கும் 66 பக்கத்திலே முழுக்க முழுக்க நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் இதை போடுவோம், நாங்கள் கல்வி திட்டத்தை வகுப்போம், நாங்கள் பாடத்திட்டத்தை வகுப்போம், இந்த பாடத்திட்டத்தில் கண்டென்ட், அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பாட பொருண்மைகள் இருக்கிறது, அந்த பாட பொருண்மைகளையும் நாங்கள் தான் சொல்வோம், இவை அனைத்தும் நாங்களே செய்வோம். பிறகு என்ன இதுல கல்வி கற்பவனுக்கும் கற்பிக்கிறவருக்கும் இங்க என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? அதையும் மத்திய அரசு வேற எடுத்துக்கொள்ள போகிறது என்பதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு அவலம். அது குறைந்தபட்சம் மாநில அரசோ அல்லது அதற்கு கீழ் உள்ள உள்ளாட்சி, உள்துறை அந்த அரசுகளோ இவை செய்தார்கள் என்றால் சரி என்று கூட கூறலாம். ஆனால் இதை மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது. ஆக 66 பக்கமும் அரசு என்ன செய்ய போகிறது என்று கூறுகிறதே ஒழிய கல்வி என்ன செய்ய போகிறது, கல்வியை எப்படி மாணவனும் ஆசிரியரும் கையாள வேண்டும் என்பது ஒன்று கூட அங்கு இல்லை. ஆக அடிப்படையிலே கல்வி என்ன செய்ய வேண்டுமோ அதை கூறாமல்
அரசு என்ன செய்ய போகின்றதோ அதை கூறிவிட்டு இதை கல்விக் கொள்கை என்று கூறினால் இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? ஆரம்பத்தில் நான் ஒன்று சொன்னேன், தத்துவத்தை மட்டும்தான் நான் பேசப் போகின்றேன் என்று. ஏனென்றால் இந்த தத்துவத்தை, கல்வியின் தத்துவத்தை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் கடைசியில் நம்மால் உணர முடியும், இது இவர்கள் கொண்டு வந்திருக்கும் கல்விக் கொள்கை கல்விக்கானதே அல்ல. இது ஒரு முற்றிலும் ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட், ஒரு அரசியல் சாஸ்திரம், ஒரு டாக்குமெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். தேசிய அரசுகள் எப்பொழுதும் அதைத்தான் செய்யும், அதைத்தான் இவர்களும் செய்திருக்கிறார்கள். ஆக நாம சப்ஜெக்டுக்கு வந்துருவோம், தத்துவத்துக்கு வந்துருவோம். நான் முன்பே கூறினேன், கல்வி என்பது அறிவை கையாள்வது, அறிவை உள்வாங்கி அதை உள்ளுக்குள் தொகுத்து சிந்தித்து அதை மீண்டும் புது அறிவை வெளிப்படுத்துவதுதான் கல்வியின் நோக்கம், அது கற்றலின் நோக்கம் என்று. ஆக கல்வியில் பிரதானமாக திகழ்வது கற்றல். அதில் கற்பது என்ன என்று முடிவெடுக்கிறோமே, பாட பொருண்மை, சப்ஜெக்ட் மேட்டர்ஸ், சிலபஸ், கண்டென்ட்னு சொல்றோமே, அது இரண்டாம் ஒரு அங்கம் வகிக்கும். ஏனென்றால் எதை கற்பது என்ற ஒரு கேள்வி வருகிறதே, அதுதான் பாட பொருண்மைகள், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் லேர்னிங், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று கூறுவது. ஆக இப்ப இரண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்று, கல்வியிலே முக்கியமானது கற்றல் நடக்கிறது. அந்த கற்றல் எதை நடத்துகிறது? அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் லேர்னிங். எந்த பாட பொருண்மைகளை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை படிப்பது. இது இரண்டு தான் பிரதானமான ஒரு அங்கம் வகிக்கிறது இந்த கல்வி தத்துவத்தில். நாம கொஞ்சம் பின்னாடி போய் இதுல அந்த அறிவு தானே இதுல கையாளப்படுகிறதுன்னு சொல்றோம். கற்றல்ல அறிவுக்காக தான் போராடுகிறோம், அறிவு கையாளப்படுகிறது என்று கூறுகிறோம். முதலில் அறிவு என்ன என்று நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், இப்பொழுது இருக்கின்ற கல்வியும் இவர்கள் கொண்டு வர நினைக்கின்ற கல்வியும் இது கல்வியே அல்ல என்பதை கண்டிப்பாக ஆணித்தரமாக நீங்கள் நம்புவீர்கள். அது உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். நான் உங்களுடைய சிந்தனையை என் சிந்தனையாக மாற்ற நான் நினைக்கவில்லை, என் சிந்தனையை உங்கள் சிந்தனையாக மாற்ற நான் நினைக்கவில்லை. கேள்வியை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். அறிவு என்று வரும் பொழுது திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறுகிறார். இதுல மெய்ப்பொருள் தான் கீ பாயிண்ட். மெய்ப்பொருள் என்பது என்ன? உண்மை, உண்மை பொருள், உண்மை. அப்ப the truth, finding the truth is what knowledge is about. அப்போ அறிவு என்பது மெய்ப்பொருள் காண்பது, அறிவு என்பது மெய்ப்பொருள் காண்பதுன்னு சொல்லிட்டார். ஆக அறிவு என்பது மெய்ப்பொருள் காண்பதுன்னு சொல்லி 2000 வருஷம் ஆயிடுத்து. இப்ப 2000 வருடங்களுக்கு கழித்து இந்த மெய்ப்பொருளை எப்படி காண்பது என்பதை என்றாவது நம்முடைய பாட்டனாரோ முப்பாட்டனாரோ முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாரோ ஏதாவது ஆய்வு செய்திருக்கிறாரா தமிழகத்திலே, இந்தியாவிலே? யாரும் இல்லை. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் அறிவு புரட்சி நடந்திருக்கிறது. இந்த குறிப்பாக தமிழகத்திலே, தமிழ் சமுதாயத்திலே, தமிழ் இலக்கியங்கள், அந்த தொல்காப்பியர் காலத்திலே இவையெல்லாம் பார்க்கும் பொழுது அறிவுபூர்வமான வாழ்க்கை அந்த காலத்தில் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த மெய்ப்பொருள் தான் அறிவு என்று திருவள்ளுவர் கூறும் பொழுது, இந்த மெய்ப்பொருளை எப்படி அடைவது என்பதை திருவள்ளுவர் கூறவில்லை. அதுக்கு ப்ரொசீஜர் அவர் சொல்லல, அதுக்கு அவர் திட்டத்தை வகுத்து நமக்கு கொடுக்கல. ஆனா சரியாக சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மெய்ப்பொருளை எதன் மூலமாக அடைவது? இந்த மனிதனை எப்படி அறிவாளியாக மாற்றுவது? இதுதானே கேள்வி. இந்த கேள்விக்கு ஏன் என்னுடைய முப்பாட்டனாரும் முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாரும் இதை செய்யவில்லை என்றால், இந்த 1500 கடந்த 1500 ஆண்டுகளாக என் முப்பாட்டனார்கள் எல்லாரும் என்ன செய்து விட்டார்கள் என்றால், மெய்ப்பொருளை இறைவனிடம் காண சென்று விட்டார்கள். எங்கேயாவது கோயிலுக்கு குளத்துக்கு அந்த சாமிகிட்ட போனா எங்கேயாவது மெய்ப்பொருள் எனக்கு கிடைக்கும், அங்கதான் உண்மை எனக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அறிவு எங்க கிடைக்க வேண்டியதோ அங்கு போய் அதை எடுக்காமல் இவர்கள் எங்கோ சென்று அறிவை தேடி இருக்கிறார்கள். 1500 ஆண்டுகளாக, கடந்த 1500 ஆண்டுகளாக இந்தியாவிலே குறிப்பாக எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் இல்லை என்பதற்காகத்தான் இதை நான் கூற விரும்புகிறேன். சிந்திக்கவே இல்லை. மெய்ப்பொருளை அங்கு இறைவனிடம் காண சென்று விட்டோம். இறை பக்தர்களை தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் இறைவனை, உங்களுடைய இறை ஆதரவை நான் மறுக்க விரும்பவில்லை, அது உங்களுடைய முடிவு. ஆனால் அறிவு இறைவனிடம் தேடக்கூடாது, நம் சொந்த மூளையிலே தேட வேண்டும்.
அது உன்னிடமே இருக்கிறது, நம்மிடமே இருக்கிறது என்பதை யார் சொல்றார்? இம்மானுவேல் காண்ட் தான் முதல்ல சொன்னார் இந்த உலகத்துக்கு. இறைவனிடம் இல்லப்பா அது, அவரை விட்டுடுங்க, இதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கு, நாம தான் இதை சிந்திக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆக கடந்த 1500 ஆண்டுகளாக இந்த இதிகாசங்களும் நிறைய தமிழ் இலக்கியங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட அறிவியல் பூர்வமா இருக்காது. எல்லாம் சங்க இலக்கியங்கள் தான் அறிவு நிறைய இருக்கும். இந்த கடந்த 1500 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த திருப்புகழ் இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சாமி பார்த்து அந்த மார்க்கம், அந்த ஒரு பக்தி மார்க்கத்திலே தான் அனைத்து இலக்கியங்களும் இருக்கிறது. நம்முடைய வாழ்வியல் கூட பக்தி மார்க்கம் மூலமாக தான் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த தமிழ் இலக்கியத்திலே கடந்த 1500 ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் எப்படி மெய்ப்பொருளை கண்டிருப்போம்? மெய்ப்பொருளை காண்பதற்கு நமக்கு நம் முப்பாட்டனார்கள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அதே காலகட்டத்திலே கிரேக்க அறிஞர்களும், அதே காலகட்டத்திலே இந்த ஐரோப்பிய, அதாவது ஜெர்மானிய அறிஞர்கள் பல பேர், இவர்கள் எல்லாம் நிறைய இவர்கள் இந்த மெய்ப்பொருளை, அறிவை எப்படி எட்டுவது என்பதை ஆய்வு செய்திருந்திருக்கிறார்கள். நாம் பக்தி மார்க்கத்திலே மெய்ப்பொருளை இறைவனிடம் காண சென்ற பொழுது இவர்கள் அங்கே அறிவை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது அவர்கள் தத்துவத்தை உருவாக்கினார்கள். குறிப்பாக காண்ட் சொல்றாரு, அவரு பண்ணது ஒரு 200 வருடத்திற்கு முன்புதான். இமானுவேல் காண்ட் என்ன சொல்றாருன்னா, அறிவு என்பது உன்னிடத்தில் இருக்கிறது, அந்த அறிவை எப்படி நாம் கண்டுபிடிப்பது, அந்த உண்மையை எப்படி கண்டுபிடிப்பது என்பது அவர் சுத்தமான அறிவு என்று வேறு கூறுகிறார். பியூர் நாலேஜ். அப்படின்னா இம்பியூர் நாலேஜ் இருக்குமான்னு கேட்கிறாரு. ஆமா, இம்பியூர் நாலேஜ் என்பது ஒரு சென்ஸ், நம் புலன்களுக்குள் சிந்திப்பது என்பது இம்பியூர் நாலேஜ். என் புலன், என்னுடைய புலனுக்குள் இருப்பது, நான் என்னுடைய உணர்வுகளின் அடிப்படையில் நான் எடுக்கும் முடிவு, அது இம்பியூர் நாலேஜ். எனக்கு குத்தினா கையில வலிக்குதுன்னு சொல்றோம், அது இம்பியூர் நாலேஜ். நான் குத்துறதுனாலதான் எனக்கு அது வலிக்குது தெரியுது, ஆனால் அது இம்பியூர் நாலேஜ். ஆனால் அதை தாண்டி அந்த அந்த சென்சேஷன் என்று கூறுகிறேன், அந்த சென்சேஷனை தாண்டி அவர் சொல்கிறார் கன்செப்சுவலைசேஷன், கருத்தாக்கம் என்று சொல்கிறார். அந்த ஸ்டேஜுக்கு நம்முடைய மனது, ஒரு மனிதன் சிந்திக்க முடியும் என்று கூறுகிறார். இதுதான் பயாலஜிக்கல் தாட் ப்ராசஸ். இதுதான் கோக்னிட்டிவ் தியரி உருவானதுக்கு இங்கிருந்து தான் வருது அடிப்படை. அப்ப ஒரு சென்சேஷன், ஒரு பொருளை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சென்ஸ் தோன்றுகிறது. அந்த சென்ஸ் நமக்கு ஒரு கருத்தாக்கத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. அந்த கருத்தாக்கம் அது கன்செப்சுவலைசேஷன் என்று, கன்செப்ஷன் என்று சொல்லலாம். அந்த கன்செப்ஷன், கருத்தாக்கம் முடிந்த பிறகு பெர்செப்ஷனுக்கு எடுத்து செல்கிறது. அது கருத்து. அந்த கருத்து கூட சரியா தவறா என்பது அந்த ஸ்டேஜில் தெரியாது. அதை தாண்டி ரீசன் பண்ணணும்ன்றார், சிந்திக்கணும் என்கிறார். அந்த ரீசனிங்க்கு அவர் சொல்றாரு, நம்ம ஃபேக்கல்டி ஆஃப் மைண்ட், நம்ம தலையில, பிரெயின்ல நிறைய சேம்பர்ஸ் இருக்குது, நம்ம பிரெயின்ல நிறைய நியூரான்ஸ் இருக்குது, இது சிந்திக்கும் வல்லமை பெற்றது. ஆக அந்த லெவல்ல போய் நாம் திங்க் பண்ணும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, அது இப்படித்தான் சிந்திக்கணும் அப்படின்னு அவர் ஐடியாவும் கொடுக்கிறார். இப்படி சிந்திக்கும் போது உண்மை தெரியும் என்று சொல்றாரு. அதுதான் அறிவு என்று சொல்கிறார். அதுதான் மெய்ப்பொருள் என்று அவர் சொல்கிறார். அப்ப திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மெய்ப்பொருள் நாம காண்பது அறிவுன்னு சொல்லி போய் 1800 வருஷம் கழிச்சு ஒரு இந்தியன் கூட இந்த மெய்ப்பொருளை காண்பது என்னன்னு சொல்ல முடியாம கடைசியில இம்மானுவேல் காண்ட் ஜெர்மனியில சொல்லிவிட்டாரு, ஆமையா இதுதான் இப்படிதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் திருவள்ளுவரை படிக்கவில்லை. ஆக இது சரியா? ஒரு தனி மனிதனுக்குள் உருவாகும் அறிவு என்பது சரியா? அது அனைவருக்குமான அறிவு, அதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அது இல்லை என்று ஹெகல் சொல்கிறார். அவர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்பு, ஒரு 150 வருஷத்துக்கு முன்பு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது தனி மனிதனை சார்ந்தது இல்லை. இம்மானுவேல் காண்ட் சொன்னதுல பாதி உண்மைதான். அந்த மெய்ப்பொருளை நமக்கு நாமே காண வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும், நம் சிந்தனையின் முடிவிலே அந்த உண்மை தெரியும், அதுதான் மெய்ப்பொருள். ஆனால் அந்த மெய்ப்பொருள் ஒரு தனி மனிதன் இடத்தில் மட்டும் அடக்கமாகி விடுவது அல்ல, அது உண்மையும் அல்ல என்று கூறுகிறார். அவர் என்ன சொல்றார், இந்த அறிவை இது பிற பொருண்மைகளுடன், பிற பொருட்களுடன், சந்தர்ப்ப சூழ்நிலைகளுடன், பிற மனிதர்களுடன் தொடர்புடையது என்று கூறுகிறார்.
அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பீயிங் இஸ் பிகமிங். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஹெகல. இன்று ஒரு பொருண்மை இருக்கிறது, இந்த பொருண்மை அது வேறு ஒரு பொருண்மையாக மாறுகிறது, உருமாற்றம் பெறுகிறது, பிகமிங். அப்போ என்ன ஆகுது, இன்னைக்கு நீ கன்செப்சுவலைஸ் பண்ணி இதுதான் கருத்து, இதுதான் அறிவு என்று கொண்டது, இது இப்படியே இருக்காது, நாளை அது வேறு அறிவாக மாறும். அப்ப அது எப்படி மாறுங்கிறாரு, நீங்க இன்னைக்கு சொல்றதுக்கு நேர் எதிர்ப்பா என்றுமே ஒரு பொருண்மைக்கு, ஒரு பொருளுக்கு எப்பொழுதுமே ஒரு நேர் எதிர் பொருள் உண்டு. ஒரு பொருண்மைக்கு எப்பொழுதும் நேர் எதிர் பொருண்மை உண்டு. ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு எப்பொழுதுமே நேர் எதிர் ஒரு கருத்து உண்டு. ஆக இந்த கருத்துக்கும் நேர் எதிர் கருத்திற்கும் ஒரு இவை இரண்டையும் சேர்த்து ஒரு தொகுத்து சிந்திக்கும் பொழுது அங்க சிந்தசிஸ் உருவாகுது, அங்கதான் அறிவு உருவாகுதுன்னு அவர் சொல்றாரு. அதுதான் உண்மையான அறிவுன்னு அவர் சொல்றாரு. அது வேலிட் நாலேஜ்னு சொல்றாரு. அதுதான் நம்ம ஏத்துக்க முடியும்ன்றார். ஏனென்றால் ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை, அவன் உருவாக்கும், அவன் உள்வாங்கும் அல்லது கண்டுபிடிக்கும் ஒரு அறிவு என்பது அது மற்றதனுடன் தொடர்புடையது. அது மற்றதனுடன் தொடர்பு இருக்கின்றதனால் அந்த தொடர்பு என்பது ஒரு தனி மனிதனுக்குள், அறிவு என்பது தனி மனிதனுக்குள் அமைந்து விடுவதில்லை, அது ஒரு சமூகத்தில் இருக்கிறது என்று கூறிவிட்டார். அதான் சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொன்னாரு. அப்போ சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சமூக கட்டமைப்பு, இதற்குள் தான் அறிவு பொதுங்கிட்டு கிடைக்கிறது. அறிவு இது உண்மையிலேயே அறிவா என்று எடை போடுவது அங்க சமூக தளத்தில் இருக்கிறது என்பது இதன் மூலம் புரிகிறது அல்லவா? அதற்கு கூட அதையும் தாண்டி அவர் சொல்கிறார், ரிஃப்ளெக்ஷன் சொல்றார். என்ன சொல்றாரு, நீங்க ஒரு கருத்து இருக்குது, இந்த கருத்தை நெகேட் பண்ணுங்கிறார். ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை எதிர்கருத்து இதை நெகேட் பண்ணிடும், இதை உதறிவிட்டு வேறு ஒரு கருத்தாக உருவாகும். அப்படி ஒரு சிந்தசிஸ், அப்படி ஒரு தொகுத்து சிந்திக்கும் ஒரு போக்கில் தான் உண்மையான அறிவு வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். அந்த நெகேஷன் இருக்குது இல்லையா, அதுதான் கான்ட்ரடிக்ஷன்ஸ். எந்த ஒரு சமூக வளர்ச்சியும், எந்த ஒரு சமூக வளர்ச்சியும், பரிணாம வளர்ச்சியும் இந்த நெகேஷன்ல தான் வருது. ஒன்று இருக்கிறது, இது சரியில்லை என்று இன்னொன்றை எடுத்துக்கொள்கின்றோம். அதையும் இதையும் சேர்த்து ஒரு சிந்திக்கும் பொழுது வேறு ஒரு புதிது வருகிறது. அது பிகமிங் சொல்றோம். இதுதான் அவரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் சொல்லியிருக்கார். அது nothing is permanent on earth. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, no physical or mental object is permanent அப்படின்னா அது புத்தர் சொன்னது. இதையே அதே காலகட்டத்துல ஹெராலிக்டிஸ், அவரு கிரேக்க ஒரு அறிஞர், அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு தத்துவ ஞானி, அவரும் இதையே தான் சொல்லியிருக்காரு. It flows. Nothing is permanent. It flows. It changes. அப்ப அதுதான் பிகமிங்னு சொல்றாங்க. இன்று ஒரு பொருள், ஒரு கருத்து, நாளை அது வேறு ஒரு கருத்தாக உருவெடுக்கிறது. அதனால் எதுவுமே பர்மனன்ட் கிடையாது. ஆக அறிவு என்பது, நீங்க 100 வருஷம் முன்னாடி சொன்னதெல்லாம் இதுதான் அறிவுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க கல்விக் கொள்கை சொல்கிறது அல்லவா? 3000 வருஷத்துக்கு முன்பு பண்ணோம், கலைகள் உண்டாக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்பு எங்களுடைய இந்திய பெருமையை உருவாக்கி இருக்கிறோம், இதுதான் அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுக்கு சொல்ல வரேன். எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை இந்த கல்விக் கொள்கையிலே பொதிந்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே நாம் மறுத்துவிட முடியும், இது நம்மை ஏமாற்றும் வேலை, இது கல்விக்கே ஒத்து வராதது, கல்விக்கே எதிரானது என்று நாம் கூற முடியும். ஏனென்றால் 2000 வருடம் இவங்க சொல்றாங்க, இன்னைக்குன்னு இல்லை, அடுத்த செகண்ட்ல கூட இப்ப இருக்கிற கருத்து மாற்றம் எடுக்கும். அப்ப ஒரு நிமிஷமும் மாறும், ஒரு செகண்டும் மாறும். அறிவு, கருத்து அந்த பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்கொண்டே இருக்கும். இதுதான் இந்த உலகம் 2500 ஆண்டு காலமாக ஏற்றுக்கொண்ட உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது, நான் 2000 வருஷத்துக்கு முன்பு நான் அறிவு கண்டுபிடிச்சேன், நான் ஏரோப்ளேன்ல பறந்தேன், நான் சிசேரியன் பண்ணினேன், நான் ஆபரேஷனை பண்ணிருக்கேன்னு யார்கிட்ட கருத விடுறீங்க? தவறு அல்லவா? எவ்வளவு பிற்போக்கான ஒரு கருத்தினை கொண்டிருக்கிறது கல்விக் கொள்கை என்பதை, இந்திய பெருமை என்பது எவ்வளவு ஒரு கேவலமான நான் இந்தியன் தான், இந்தியன் என்பதில் பெருமை கொள்ள விரும்புகிறேன், அது என்னுடைய சொந்த விருப்பம். நீங்க சொல்றது எல்லாமே பெருமையா இருக்குமா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க சொல்லிட்டா அது பெருமையா? அது இந்திய பெருமையா? ஆக நான் ஏன் இவ்வளவு விளக்கமா இந்த தத்துவத்தை பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா,
கருத்து, அறிவு என்பது அவரு ஹெகல் சொன்னபடி அந்த ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸ்ல வருது. அதுதான் பகுத்தறிவுல கொண்டு போய் இருக்குது. என்னுடைய கருத்து அதற்கு நேர் எதிராக இன்னொரு கருத்தை நானே எடுப்பேன். என்னை நானே நான் எதிர்த்துக் கொள்கிறேன் என்று அர்த்தம். நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன்னா, இந்த கருத்துக்கு நேர் மாறாக நான் அடுத்த நிமிஷம் சொல்கிறேன் என்றால், நான் என்னை நானே உதறி தள்ளுகிறேன் என்று அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது என்னை நானே நான் உதறிக் கொள்கிறேன். நெகேட்டிங் myself, my own thought. Because I'm thinking ahead, finding the truth. உண்மையை கண்டுபிடிப்பதற்காக நான் அடுத்த பரிமாணத்திற்கு செல்கிறேன் என்று அர்த்தம். இதுதான் அறிவினுடைய வளர்ச்சி. இதுதான் உண்மையை கண்டுபிடிக்கும். இதுதான் பெரிய இவரு திருவள்ளுவர் சொன்னது மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு வார்த்தையில் சொன்னாரு. அதை நிரூபித்தவர் ஹெகல் தான். அப்ப ஹெகல் என்ன சொல்றாரு? இந்த அறிவு ஒரு தனி மனிதனுடைய அறிவு, அவனுடைய சிந்தனை, அவன் உருவாக்கும் கருத்தாக்கம், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மற்றதுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு கருத்தை, எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு பொருண்மையை எடுத்துக்கொண்டாலும், இவை அனைத்தும் அடுத்ததுடன் தொடர்புள்ளதாக இருக்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதான் அவர் சொல்றாரு. அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கின்றது. அந்த தொடர்பு இருப்பதனால் இந்த ஒரு கருத்து உண்மையாகாது என்று சொல்கிறார். ஆக இது அடுத்த பரிமாணத்திற்கு எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கும். இந்த கருத்து இது எப்பொழுதும் பர்மனண்டாக, எப்போதுமே இது சரி என்று நாம் கூற முடியாது. அடுத்த கருத்து தானாக உருவாகும். அதுதான் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு ஹோல் கம்யூனிட்டியும் சேர்ந்து அது சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு சொல்றாரு. சமூக கட்டமைப்பில் தான் இது இந்த ஒரு பரிமாற்றம் உருவாகும்னு சொல்றாரு. அதை பாருங்க எவ்வளவு அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதுல என்ன அர்த்தம்னா, நாம யாருக்கு ஏதாவது ஒரு சொல்லணும், ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை தெளிவாக எளிமையாக மற்றவருக்கு புரியும்படி சொல்லிவிட வேண்டும். அதே போன்று மற்றவர்கள் பேச்சுக்களிலிருந்து உள்ள நுண்ணறிவை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். நுண்ணறிவை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும். அந்த அறிவுதான் மெய்ப்பொருள் என்று அவர் கூறுகிறார். ஆக இது எதை கூறுகிறது என்றால், திருவள்ளுவர் கொஞ்சம் கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஆக ஒரு தனி மனிதனுடைய அறிவு யாரும் மேலும் திணிக்க முடியாது என்று கூறுகிறார். தனி அறிவை யாரும் மேலும் திணிக்க முடியாது. அது மற்றதுடன் தொடர்புடையதாக இருக்கிறதால் அந்த தொடர்புடைய மாற்று கருத்துகளையும் உள்வாங்கி இது ஒரு தொகுப்பாக, ஒரு சிந்தனை தொகுப்பாக வேறு ஒரு கருத்தாக வெளிவரும். அதற்கு வழிவிட வேண்டும். அது சமூகத்தில் தான் நடக்கும், சமுதாயத்தில் தான் நடக்கும். ஆக அந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் அறிவு அந்த மெய்ப்பொருளை காண முடியும் என்று கூறுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில இருக்கின்ற சமூக கட்டமைப்பு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார். இது ஒரு சாதி, அது ஒரு சாதி, இவனுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்காது, இவன் சேர்ந்து வாழ மாட்டான். அப்போ உங்களுக்கு நான் சொன்ன ஒரு பொருண்மைக்கும் இன்னொரு பொருண்மைக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு முறைப்படுத்தி தான் புதிய அறிவை உருவாக்க முடியும். அறிவு என்பதை உண்மையை காண முடியும் என்று நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவர்களுக்குள்ளதான் தொடர்பே இல்லையே. இவர்கள் கருத்து வேறு, அங்கு ஒரு கருத்து வேறு. வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ். இப்படி ஒரு சமுதாயமாகவே நாம வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில நாம இந்தியாவில் மெய்ப்பொருளை காண முடியுமா? இருக்கின்ற சமூக கட்டமைப்பை வைத்து காண முடியுமா என்பதுதான் கேள்வி. அதான் ஜான் தூவே என்ன சொல்றாரு, அதாவது சொசைட்டின்னா ஒரு சமுதாயம் என்றால் அது ஒரு அசோசியேட்டட் லிவிங், அது சேர்ந்து வாழ்வது. இட்ஸ் a conjoint communicative experience சொல்றாரு. நாம் எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றத்தை, அறிவு பரிமாற்றத்தை எடுத்துக்கொள்வதுதான் சமூகத்திற்கு அழகு. அதுதான் சமுதாயத்திற்கு ஒரு கோடுன்னு ஒரு கோடிஃபை பண்றார் ஜான் தூவே. அப்ப அவர் அத மாதிரி சொல்லும் பொழுது இதை அப்படியே இந்தியாவில் போட்டு பாருங்க. அறிவு என்றால் என்னதுன்னு பார்த்துட்டோம். அது பல உள்ளுக்குள்ள சென்ஸை தாண்டி, நம்ம சென்சரி எக்ஸ்பீரியன்ஸை, நம்முடைய சென்ஸ் அனுபவம், அதாவது நம்முடைய உணர்வுகளை தாண்டி நாம் சிந்திக்க வேண்டும். அந்த உணர்வுகளை தாண்டி சிந்திக்கும் பொழுது பல பரிமாணங்கள் உள்ளுக்குள் நம்முடைய பயாலஜிக்கல் திங்கிங் அந்த ப்ராசஸ் நடக்குது. அந்த டெப்த்ல போய் திங்க் பண்ணணும். அப்ப அந்த அளவுக்கு வரும்பொழுது அந்த திங்க் பண்ண வைக்கணும் மாணவர்களை. அதாவது பயிலும் மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு கொண்டு போய் திங்க் பண்ண வைக்கணும்.
அதுக்கு ஒரு பேடகாஜ் இருக்கு. ஆக அந்த அளவுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் இருக்கின்ற அறிவு தான் பள்ளிக்கூடத்துக்கு வருது. பள்ளிக்கூடத்துல யாரும் அறிவு உருவாக்கல, எந்த பல்கலைக்கழகத்திலும் அறிவு உருவாக்கல, அது தானாகவே சமுதாயத்தில் உருவாகிறது. இந்த ப்ராசஸ் படி தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ், இந்த ப்ராசஸ் படி தான் அங்க உருவாகிட்டே இருக்கு. அங்கிருந்து தான் காப்பி அடிச்சு நம்ம பாடத்திட்டத்துல கொண்டு வரோம். அதுதான் அறிவுன்னு சொல்லி அதை நாம படிக்கிறோம். அப்போ அந்த அறிவு இப்படி சின்ன பின்னமாக சிதறி பல 6000 ஜாதிகளாக பல வருணங்களாக சிதறி கிடக்கும் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் தொடர்பே அற்ற ஒரு நிலையிலே இருக்கும் இந்த சமுதாயத்தில் அந்த மெய்ப்பொருளை காண முடியுமா? முடியாதல்லவா? அப்ப அதற்கு ஒரு கல்வி தேவை அல்லவா? அந்த கல்வி அந்த வேலையை செய்ய வேண்டும் அல்லவா? இந்த கல்வி என்ன வேலையை செய்யணும்? இந்த கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்க வேண்டும். அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன் என்றால் எஜுகேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த சொசைட்டி என்று கூறுகிறேன். இது ஒரு புது சொற்றொடர் தான், ஆனால் அதை நான் நிரூபித்திருக்கிறேன். அது என்னவென்று, எஜுகேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த சொசைட்டி. ஒரு சமூகத்தின் அந்த தன்னைத்தானே கற்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கின்றது. அது எப்பொழுது நடக்கும் என்றால் அங்கு கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும், அங்கு அசோசியேட்டட் லிவிங் இருக்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில், சாதிகளாக பிரிந்து கிடக்கும் பட்சத்தில் கல்வி என்ன செய்ய வேண்டும்? அந்த வேலையை செய்ய வேண்டும். இந்த அறிவுகளை கல்வி உள்வாங்க வேண்டும். இந்த பறந்து கிடக்கும் அறிவுகளை அவர்களுக்குள் அந்த தீசிஸ், ஆன்டி தீசிஸ் சொன்ன அந்த சிந்தசிஸ் ப்ராசஸ்க்குள்ள அந்த தொகுத்து சிந்திக்க வைக்கும் ஒரு செயலுக்குள் கல்வி அனைத்து சமூக கூறுகளையும் அழைத்து செல்ல வேண்டும். அப்படி ஒரு கல்வி வந்துவிட்டது என்றால் இந்தியா எந்த நாட்டுக்கும் இணையல்ல என்று கூறிவிட முடியும். ஏனென்றால் இந்தியாவில் அனைத்து கண்டுபிடிப்புகளும் இங்குதான் நடக்கும், அனைத்து அறிவு பரிமாணங்களும் இந்தியாவில் தான் உருவாகும். அப்படி ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கிவிட்டோம் என்றால், ஆக அறிவு என்ன என்று பார்த்தோம். அறிவு தனி மனிதனை தாண்டி ஒரு சமூகத்தில் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அந்த சமூகம் டெமோக்ராட்டிக்காக, ஜனநாயக பூர்வமாக சேர்ந்து வாழக்கூடியதாக, பல பரிமாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய கூறுகளை கொண்டதாக அந்த சமுதாயம் இருக்கும் பட்சத்தில் இது நடக்கும். இயற்கையாகவே அந்த அறிவு புரட்சி நடக்கும் என்று நான் கூறினேன். அது இல்லாத பட்சத்தில் கல்வி அதை செய்ய வேண்டும் என்று கூறினேன். இப்ப தொகுத்து சொல்லிட்டேன்னா, இதுதான் கல்வி தத்துவம். ஆக இங்கு அறிவு என்பது பிரதானம். அந்த அறிவை பெறுவதற்கு கல்வியிலே பாட பொருண்மைகளை கொண்டு வைக்கின்றோமே, அந்த பாட பொருண்மைகள் என்பது இரண்டாவது பிரதானம். இந்த பாட பொருண்மைகளை அந்த அறிவை பெறுவதற்காக இந்த பாட பொருண்மைகள் மூலமாக ஒரு பேடகாட்சி, ஒரு லேர்னிங் ஸ்டைல் அது செய்கின்றோமே, அந்த பேடகாட்சி கற்கும் முறை, அந்த கற்கும் முறை இருக்கிறது, அது மூன்றாவது. இது மூன்று தானே கல்வி இங்க இருக்கிறது. இந்த மூன்றுல யார் இருக்கிறாங்க? மாணவன் இருக்கிறான், ஆசிரியர் இருக்கான். இதுக்கு மேல நமக்கு பள்ளிக்கூடம் தேவையா? பல்கலைக்கழகம் தேவையா? 70,000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 70,000 ஆண்டுகள் இந்த சமுதாயம், மனித கூறு, மனித சமுதாயம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அறிவியல. பள்ளிக்கூடம்லாம் கிடையாது, யூனிவர்சிட்டி எல்லாம் கிடையாது. பள்ளிக்கூட யூனிவர்சிட்டி 2500 வருஷம் தான் ஆகுது. இதுல அது இந்த மாடர்ன் எஜுகேஷன் 300 வருஷம் தான் ஆகுது. ஆக பள்ளிக்கூடம் இல்லாம, பல்கலைக்கழகம் இல்லாம இத்தனை வருஷமா எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோமே, அது சமுதாயம் தான் கண்டுபிடிச்சது. ஆக அந்த சமுதாயத்திலே அப்படிப்பட்ட ஒரு அறிவு புரட்சி இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இங்க பள்ளி தேவை, பள்ளிக்கூடம் தேவை, பல்கலைக்கழகம் தேவை. காரணம், இதுல ஆண்டான் அடிமை என்று அடிமையாக இருக்கிறவன் இந்தியாவில் பார்த்திருக்கிறீர்கள். 2500 ஆண்டுகளாக பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி புறக்கணிக்கப்பட்டது. இன்று கூட அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல நாடுகளிலும் இது பல காரணங்களாக, அங்கு கிளாஸ் ப்ராப்ளம் இருந்தது, ஏழை பணக்காரன்ட்டு, பல மேற்கத்திய நாடுகளிலே அங்கும் இதே ப்ராப்ளம் தான். ஆக அங்கு ஒரு கல்வி உருவாக்கப்பட்டது. இது யாருக்கானதும் அல்லடா, இது அனைவருக்குமானது என்று ஜெர்மானியிலே கல்வி புறப்பட்டது, கிரேக்கத்திலே கல்வி புறப்பட்டது, அமெரிக்காவிலே இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்தியாவில் நடக்கவில்லை? காரணம், கல்வி அது செய்ய வேண்டிய வேலை இங்கு இருக்கின்ற சமூக கூறுகளையும் சமூக கட்டமைப்பையும் உள்வாங்கி ஒரு கல்வி தத்துவம் இந்தியாவில் உருவாகவில்லை என்பதுதான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு கல்வி தத்துவம் இந்தியாவில் உருவாகவில்லை. இந்த கல்விக் கொள்கை உண்மையிலேயே நல்ல கொள்கையாக இருந்திருந்தால் இதை மட்டும்தான் செய்திருக்க வேண்டும். மீதி எல்லாம் திட்டங்கள்லாம் நாங்க பார்த்துக்குவோம், பேராசிரியர்கள் இருக்கிறோம்,
ஆசிரியர்கள் இருக்கிறோம், மாணவர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் பேடகாஜி என்னன்னு. எங்களுக்கு தெரியும் எங்க இருந்து பாடத்திட்டங்களை பாட பொறுமைகளை எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இதை நீங்க சொல்லாதீங்கப்பா. நீ என்ன செய்ய, இப்படி நீ 6000 ஜாதியா பிரிஞ்சு கிடக்குறீங்களே, இங்க அறிவு புரட்சி நடக்க முடியலையே ஹெகல் சொன்னபடி. ஆக அதற்கு உண்டான இந்த கூறுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீ எனக்கு ஒரு தத்துவத்தை கொடுத்து விட்டு போ, ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து விட்டு போ, அதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஆக ஒரு சமூகம் டெமோக்ராட்டிக் சொசைட்டி, ஜனநாயக பூர்வமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அறிவு புரட்சி ஏற்படுகிறது. புதிய அறிவு மெய்ப்பொருள் காண முடிகிறது. அங்கு இருக்கின்ற சமூக கூறுகள் அனைத்தும் அறிவார்ந்த சமூக கூறுகளாக மாறுகிறது. அதற்கு ஒரு கல்வி தத்துவம் வேண்டும். ஆக கல்வி தத்துவம், கல்வி என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொண்டோம். கல்வி செய்யும் வேலையை பார்த்து கொண்டோம். கல்வியில் பிரதான அங்கம் வகிப்பவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டோம். இதற்கு மேல் நாம் அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிட்டோம். ஒரு வழியை காட்டிட்டு தத்துவத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு இருங்க. எங்களுக்கு தெரியும், பார்த்துக்கிறோம். கல்வி நிறுவனத்துக்கு தெரியும், ஆசிரியர்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும். ஆக இது போன்று செய்யும் பொழுது இப்போ இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னால், இந்த எப்பொழுதுமே இந்த தேசிய அரசுகள் இருக்குது, இந்த உலக அளவில் நாட்டை நம்ம கையிலேயே பிடிச்சுக்கணும், இந்த அதிகாரத்தை நம்ம கையிலேயே வச்சுக்கணும், ஆட்சியில எப்போதுமே உட்கார்ந்துட்டு இருக்கணும். இப்படி ஒரு ஆதிக்க ஒரு சக்திகள் இருக்கிறது. இந்த ஆதிக்க சக்திகள் எப்பொழுதும் இப்படி ஒரு கல்வி தத்துவத்தை இந்த நாட்டிற்கு, அந்த மண்ணிற்கு தேவையான ஒரு கல்வி தத்துவத்தை அளிக்க அவர்கள் முன் வர மாட்டார்கள். இதை நம்ம அவங்கள்ட்ட கெஞ்சி எல்லாம் கேட்க முடியாது. இது எங்கேயுமே நடந்தது கிடையாது. இது ஹிட்லர், முசோலினி காரணத்திலிருந்து, முசோலினி கூட அவர் ஒரு தத்துவ ஞானியை வச்சுட்டு தான் கல்விக் கொள்கை வகுத்தார். ஜென்டைல்னு ஒருத்தர். அந்த ஜென்டைல்ங்கிறது ஹெகல்ல இருந்து அவர் புறப்பட்டார். ஹெகல் என்ன சொல்றாரு? ஒன்றுக்கொன்று பொருண்மைகள், மனிதன் அனைவரும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக, இன்டர் டிபெண்டாக இருக்க கடமைப்பட்டவர்கள். இது ஒரு சமூக கூறு, சோசியல் ஃபங்க்ஷன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேசியம், ஒரு இறையாண்மை ஒரு நாட்டிற்கு எப்பொழுது நிலைநிறுத்தப்படும் என்றால், அங்கு இந்த ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கின்றோமே, அந்த தொடர்பு நம் நாட்டிற்கும் தொடர்புடையதாக நாம் இருக்கிறோம், அங்கு தேசியம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஜென்டைல் சொல்றாரு. தேசியம் இருந்தால் மட்டுமே நாம நம் நாட்டை காப்பாற்ற முடியும், மக்களை காப்பாற்ற முடியும். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒன்றுக்கொன்றுடன் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறோம். நம் கருத்துகள் கூட தொடர்பு கொண்டவைகளாக இருக்கிறது. உண்மையை கூட தொடர்பின் மூலமாகத்தான் நிர்வகிக்க முடியும் எனும் பொழுது, ஆக நாம் அனைவரும் இந்த தேசத்தினை, நம் நாட்டினை, நம் மக்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஒற்றுமையாக. அப்படி பிறந்ததுதான் பாசிசம். ஆனால் ஹெகல் அப்படி சொல்லல, இவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டார்கள். அப்படி ஒரு பாசிச ஒரு பாதைக்கு எடுத்து சென்றார்கள். ஹிட்லரை பார்த்தோம், முசோலினியை பார்த்தோம். அவர்கள் நான் சொல்வேன் இதுதான் பாடத்திட்டம் என்று சொன்னார்கள். நான் சொல்வேன் இதுதான் கல்வி என்று சொன்னார்கள். நான் இதைத்தான் நீ கலை என்று சொல்வேன், இதைத்தான் படிக்க வேண்டும் என்று கூறினார்கள். அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இவை அனைத்தையும் அவர்களே இறுதி செய்தார்கள். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? இது ஒரு பொலிட்டிக்கல் கோல் இல்லையா? இது ஒரு அரசியல் அல்லவா? இது கல்வியாது, இது அரசியல். தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தும் ஒரு அரசியல் இது. இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். எந்த ஒரு அரசு கல்வியை மையப்படுத்துகிறதோ, தன்னுடைய அதிகாரத்தில் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, அது தன் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே கல்வியை கையாளுகிறது என்றுதான் அர்த்தம். அதைத்தான் இப்பொழுது இந்த கல்விக் கொள்கை செய்து வருகிறது. இந்த கல்விக் கொள்கையில நாம் இப்ப கல்வி எல்லாம் பார்த்துட்டோம், இதனுடைய தத்துவத்தை பார்த்து விட்டோம். கொஞ்சமா இந்த கல்விக் கொள்கையில என்ன இருக்குதுங்கிறத, இந்த தத்துவத்தின் அடிப்படையில என்ன இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இப்ப நாம இப்ப பார்க்கிறோம், இந்த கல்விக் கொள்கையில இந்திய பாரம்பரியம், இந்தியன் எத்தோஸ், அந்த இந்திய நெறிமுறைகள், அப்ப இந்திய கலைகள், இவைகள் எல்லாம் வரணும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. நான் முன்பே சொல்லிட்டேன், கல்வியினுடைய பாட பொருண்மைகள் தனித்தனியாக, அது மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையில இருக்கிற விஷயம். அதுக்குதான் ஒரு கரிக்குலம் இருக்கு, பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டம் யாரு வகுக்கணும்? ஸ்கூல் தான் வகுக்கணும். அல்லது அங்கே இருக்கின்ற லோக்கல் பாடிஸ், லோக்கல் அரசு, அந்த அமைப்புகள், நிர்வாகங்கள் தான் அதை செய்யணும்.
அவர்களுக்குத்தான் தெரியும் அந்த பாடப்பொருண்மை அவர்களுக்கு தேவையா இல்லையா, அது அவர்களுக்கு தொடர்புடையதா இல்லையா என்று. ஆக அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த பாடப்பொருண்மைகளை டெல்லியில் உட்கார்ந்து செய்ய போகின்றோம் என்று கூறுகிறீர்கள். அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கலைகளையும் பொருண்மைகளையும் மீண்டும் நாங்கள் பறைசாற்றப் போகின்றோம் கல்வியின் மூலமாக என்று கூறுகிறீர்களே. இது அறிவு, மெய்ப்பொருள் காண்பதறிவு, மெய்ப்பொருளை எப்படி காண வேண்டும் என்று காண்ட் சொன்னாரோ, ஹெகல் சொன்னாரோ, ஜான் தூவே சொன்னாரோ, இவை எல்லாவற்றையும் தவறு என்று இவர்கள் அதை தாண்டி தவறாக வல்லவா கூறுகிறார்கள். ஆக இந்த திட்டம், இவர்கள் பாடத்திட்டம் வகுப்பதற்கு இங்கே மத்தியிலே அந்த நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் கவுன்சில் அப்படிலாம் வச்சிருக்காங்க. ஃபார் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஹையர் எஜுகேஷன், நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில். இப்படிலாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒரு 20-30 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. எந்த நாட்டிலையும் இப்படி நான் பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் இந்த அரசு இயந்திரங்களை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவ்வளவு பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்குதுல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம பாடத்துக்கு கல்விக்கு வருவோம். நீங்க அங்க டெல்லியில உட்கார்ந்து நீங்க பாட பொருண்மைகளை, சப்ஜெக்ட் மேட்டர்ஸ், இதை நீங்க அங்க முடிவு செய்தால், நான் இங்கு அறிவு, மெய்ப்பொருள் காண்பது எப்படின்னு சொன்னா ரீசனிங், என்னுடைய ஓன் சிந்தனை, அந்த ரீசனிங் மூலமா தான் நான் மெய்ப்பொருளை காணணும். இதை நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு சொன்னா நான் இங்க உட்கார்ந்துட்டு எப்படி காணுவேன்? இதுதான் என்னுடைய கேள்வி. பாடப்பொருண்மைகள், இப்போ ஒரு பாடத்தை கொண்டு வரீங்க, ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வரீங்க, நான் மெய்ப்பொருள் காணணும் என்ன செய்யணும்? ஹெகல் என்ன சொல்றாரு? நீ நேர் எதிர்மறையான கருத்தை எடுத்து உன் கருத்துடன் மோதிப்பார், உனக்கு புதிய அறிவு பிறக்கும்னு சொல்றாரு. அப்ப நீங்க ஒரு கருத்தை எனக்கு பாடத்துல திணிக்கிறீங்க. நான் படிக்கிற ஒரு மாணவன், நான் என்னுடைய கருத்து, நீங்க சொல்ற கருத்துக்கு நேர் எதிரான ஒரு கருத்தை எடுத்து நான் அலசி பார்க்கணும்னு விரும்புறேன். அப்பதான் அது உண்மை எனக்கு புரியும்னு விரும்புறேன். அது இங்க முடியலையே உங்க கல்வி திட்டத்துல. நீங்க தான் சொல்றீங்களே நேஷனல் டெக்ஸ்ட் புக்னு போட்டுறீங்களே. நேஷனல் டெக்ஸ்ட் புக்னா அது கன்ஃபார்ம். அது அந்த டெக்ஸ்ட் புக்ல நீங்க போட்டுடுவீங்க இதுதான் பாடம். அப்ப அந்த பாடத்துல நான் கேள்வியே கேட்க முடியாது இல்லையா? அப்புறம் நான் எங்க எதிர்மறையான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நான் என் மெய்ப்பொருளை நான் எப்படி காண்பேன்? முடியாதல்லவா? ஆக அப்ப அங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், பாடத்திட்டத்தை நீங்க போடுறீங்க, அறிவு இதுதான் என்பதை நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்க மட்டும் கூறல, நேஷன் ஸ்டேட், நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நீங்க கூறல, நீங்க மட்டும் கூறல. நீங்க இந்த நியோன் லிபரல் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த தாராள பொருளாதார சந்தைகள்லாம் இருக்குதுல்ல, இந்த சந்தை வியாபாரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவன் சொல்றான் எனக்கு இந்த திறன் தேவை, இந்த திறனுக்கு நீ எனக்கு டிகிரி கொடு உன் மாணவனிடம் இருந்துன்னு சொல்றான். இவனுக்காக நான் மாணவனை உருவாக்குறேன்னா அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப 1000 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 4 பசங்க உட்கார்ந்துட்டு கம்பெனி வச்சுக்கிட்டு இந்த நாட்டையும் ஆண்டுகிட்டு இருக்கார்களே, அவர்கள் சொல்கிறார்கள் எம்ப்ளாயபிலிட்டி என்றால் எனக்கு தேவையான அந்த திறனையும் அறிவையும் நீ அங்கு பாடத்திட்டமாக வை. இது கல்வியா? இது இவ்வளவு தூரம் நான் கல்விக்கு விளக்கம் கொடுத்திருக்கேன், அறிவு என்றால் என்னன்னு சொல்லியிருக்கேன். இது என்மேல் திணிக்கும் பொழுது நான் எப்படி மெய்ப்பொருளை காண முடியும்? அறிவியலா இருக்கட்டும், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, தொழில்நுட்பம் எதுவாக இருந்தாலும் அங்கும் மெய்ப்பொருள் இருக்கிறது. ஹியூமனிட்டிஸ் ஸ்டடீஸ்ல மட்டுமல்ல. ஒரு தொழில்நுட்பத்தை நான் கையாளுகிறேன் என்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துங்க. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என் மூளைக்குள் சென்று என்னையே மழுங்கடிக்கிறது என்று ஆய்வுகள் கூறுகிறது. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க கல்வியில கையாள போறோம்னு சொல்றீங்க. ரொம்ப கவனம். இது இதை நீங்க கையாளும் பொழுது எனக்கு சொல்லி தரணும். மார்க்சிவ் டெக்னாலஜி தான் சொல்றான், டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி. இது சீர்கெடுக்கும் டெக்னாலஜி. இது அப்ப இந்த டெக்னாலஜி இல்லாம நம்ம வளர முடியாது. அது பல நன்மைக்கும் பயன்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் நீங்கள் கொண்டு வரும் கல்வி, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சரியாக என்னை சிந்திக்க வைக்குமா? பதில் சொல்ல முடியுமா உங்களால்? உங்களிடம் இந்த கல்வி கொள்கையிலே அதற்கு தீர்வு இருக்கிறதா?
நாளைக்கே தேர்தல் நடந்தால் கூட யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை வைத்து மக்களை மழுங்கடிக்கிறார்கள் என்பது அமெரிக்காவிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆய்வுகளில் குறிப்பாக வெளிவந்திருக்கிறது. அப்படிங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கையில இதுல கல்வியில கொண்டு வரணும், பாடத்திட்டத்துல கொண்டு வரணும். அது வரதான் வேணும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கல்வி திட்டம் என்ன சொல்லுது? கல்வி கொள்கை என்ன சொல்கிறது? மாணவனை மழுங்கடிச்சிருவீங்களா ஈஸியா? அதன் மூலமா போட்டு நீங்கள் என்ன பாட பொருண்மைகளை அந்த மாணவன் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பொருண்மைகளை அவன் மண்டையில் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு தொழில்நுட்பம் மூலமாக திணித்து விடுவீர்கள் என்ற ஒரு கேள்வி எனக்கு சந்தேகம் வருகிறது. உங்களால் பதில் சொல்ல முடியுமா? கஸ்தூரி ரங்கன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்த கேபினெட் இதை ஏற்றிருக்கிறதே, நம்முடைய மந்திரி சபை, இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். இதற்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. பாட பொறுமையில் தான் நான் நிற்கிறேன், மீது எல்லாம் விட்டுடுங்க, தூக்கி போட்டுடுங்க, எல்லாம் குப்பை. இது இவங்க சொல்லி இருக்கிற எல்லா விஷயமும் குப்பை. அதுல ஒன்றும் இல்லை என்பதை ஆணித்தரமாக எந்த அவையிலும் நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். இது என்னுடைய பெருமைக்காக இல்லை, என் தேசத்தை காக்க வேண்டும், இந்த மக்களை காப்பதில் நம்முடைய இந்த சிந்தனையும் இந்த ஒரு கருத்தாக்கமும் இருக்க வேண்டும் என்ற கவலையில் பேசுகிறேன். வேறு எந்த ஒரு சுய லாபமும் எந்த நோக்கமும் கிடையாது. நான் ஆட்சியாளர்களுக்கும் சேர்த்து சொல்கின்றேன், நீங்கள் நல்லபடியாக இந்த கல்வியை கையாண்டு இந்த மக்கள் உங்களை போற்ற வேண்டும் என்று நான் கூறுகிறேன். பாட பொருண்மைகள், அதில் தான் அறிவு பொதிந்திருக்கிறது. சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். பல சாதிகளாக பிரிந்திருக்கும் போது பல அனுபவங்கள் இருக்கிறது, பல கருத்தியல்கள் இருக்கிறது, பல கருத்து மோதல்கள் உருவாக வேண்டும். அந்த கருத்து மோதலில் உண்மை மெய்ப்பொருள் வெளியில் வர வேண்டும். அதுதான் ட்ரூத், அதுதான் அறிவு என்று அந்த அறிஞர்கள் எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். 2500 ஆண்டுகள் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அறிவை எடுப்பதற்கு நீங்க பாடத்தை சொல்லி, நீங்க பெருமையை, உங்க பெருமையை சொல்லி யார் மேல திணிக்க பாக்குறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. டெக்ஸ்ட் புக்கை யார் போடுறது? நீங்க எப்படி போட முடியும்? யார் நீங்க? ஆட்சியாளர்கள், நான் சொல்லியிருக்கேன், கைட்லைன் மட்டும்தான் கொடுக்கணும், பாதையை மட்டும்தான் காட்டணும். அமெரிக்காவும் இதை தான் செய்கிறது. நீங்கள் போற்றி புகழ் பாடுகிறீர்களே பின்லாந்து கல்வியிலே, அவர்களும் இதைத்தான் செய்கிறார்கள். பாடத்திட்டத்தை அவங்க போடுறது இல்லை, அது ஸ்கூல்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர்களிடம் விட்டு விடுங்கள். ஏன் அரசியல்வாதிகள் நீங்கள் இதை கையில் எடுத்துக் கொள்கின்றீர்கள்? அல்ல, நீங்கள் உருவாக்கி இருக்கும் இந்த IAS அதிகாரிகள் அங்கு டெல்லியிலே உட்கார்ந்து இதை ஆட்சி செய்ய போகிறார்களே, அவர்களுக்கு கல்வியாளர்களை விட, பேராசிரியர்களை விட அவர்களுக்கு தெரியுமா பாட பொறுமைகளை அடையாளம் காண? முடியாது. தயவு செய்து உங்களை சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கின்றேன். கல்வி கொள்கை வகுத்தவர்களே, ஆட்சியில் இருக்கும் தலைவர்களே, நீங்கள் எங்களுக்கும் சேர்ந்துதான் தலைவர்களாக இருக்கிறீர்கள் இந்த தேசத்திலே. தயவு செய்து உங்கள் மனதினை மாற்றிக்கொள்ளுங்கள், பிளீஸ் பிளீஸ். மிகவும் மிகவும் தவறு செய்கிறீர்கள். இது ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு மேல் இது தொடர்ந்து விட்டால் பின்வாங்குவது மிகவும் கடினம், எச்சரிக்கிறேன். கல்வி என்பது அக்சசிபிலிட்டி கொடுக்கணும். நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, இங்க 26% தான் இந்தியாவில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு, 50% தான் உருவாக்க போறோம் இன்னும் ஒரு 20 வருஷத்துல. அப்ப எல்லா மாணவர்களுக்கும் அக்சஸ் கொடுக்க போறோம், கிராமத்துக்கெல்லாம் போய் கொண்டு வர போறோம்னு சொல்லுகிறீர்களே, எங்க போட போறீங்க? நீங்க டெல்லியில உட்கார்ந்து எப்படி போட போறீங்க? இதை நீங்க மாநில அரசு கிட்ட கொடுத்தீங்கன்னா நடக்கும். மாநில அரசு கூட கைட்லைன் தான் பண்ணணும்னு நான் சொல்றேன். மாநில அரசுக்கு கூட எந்த அதிகாரமும் கிடையாது கல்வியில. மாநில அரசு அந்த பொறுப்பினை எடுத்துக்கொண்டு அந்த மாநிலத்திற்கு ஏற்ப அங்கு இருக்கும் மொழி, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், அங்கு இருக்கும் அந்த கருத்தியல்கள், இவை அனைத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கைட்லைன் கொடுத்தால் போதும். பேராசிரியர்கள், மாணவர்கள் சேர்ந்து இந்த கல்வியை, அறிவையும் உருவாக்கி விடுவார்கள். இதை செய்திருக்கிறோமா நாம்? தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இங்க விட்டுடுங்க, ஸ்டேட்ல விட்டுடுங்க. நீங்க ஏன் கையில் எடுத்துட்டு பாவம் கஷ்டப்படுறீங்க? பல கலாச்சாரம், பல ஆயிர கலாச்சாரம், பல ஆயிரம் பழக்க வழக்கங்கள். உங்களால முடியாது டெல்லியில உட்காந்துட்டு. அப்ப நீங்க இதை சொல்லும் போது அக்சசிபிலிட்டி எப்படி கொடுப்பீங்க? இந்த அக்சசிபிலிட்டி, என் பையனும் என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எங்க ஆத்துக்காரரும் ஏதோ இங்க போயிட்டு வந்தார், எனக்கு தெரியல தமிழ்ல அது. அந்த மாதிரி நானும் என் பிள்ளையும் ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுன்னு கணக்கு காட்டுறது கல்வி அல்ல. Accessibility depends upon consumption,
and cultivation of the local language, the local knowledge, and addressing the local demands and requirements of the society. ஒரு சமூக கூறுகள் சமுதாயம் சந்திக்கின்ற பிரச்சனைகளை தீர்வு செய்ய முடியவில்லை, அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியவில்லை, அது உங்களுடைய கருத்தியல்கள் ஏற்றுக்கொள்ளாது, கல்வி ஏற்றுக்கொள்ளாது, கல்வி அதற்குண்டான தீர்வை கொண்டு வராது, மாணவனுக்கு அதற்கு ஒரு எக்ஸ்போஷர் இதை கொடுக்காது என்றால் அது எப்படி கல்வியாக போற்றப்படும்? அதை எப்படி அக்சஸ் சொல்றீங்க? கல்வியை அனைவரும் உள்ளடக்கிய கல்வின்னு சொல்றீங்களா? அது எப்படி? அது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டா கல்வி கிடையாது. எல்லாருடைய பழக்க வழக்கங்களையும் அனுபவங்களையும் அனைத்து சமுதாயத்தினுடைய கூறுகளுடைய இயக்கங்களையும் தேவைகளையும் கொஸ்டின்ஸ் கேள்விகளையும் சேலஞ்சஸ் சவால்களையும் உள்வாங்கிக் கொண்டு அதை உள்வாங்கினால் இன்க்ளூசிவிட்டி. இன்க்ளூசிவிட்டி அதுதான் உள்ளடக்கிய கல்வி என்ற அர்த்தம். ஏதோ என் பிள்ளை போய் நாளைக்கு போய் எனக்கு இது வரைக்கும் இல்லாம இருந்தா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டா அது உள்ளடக்கிய கல்வி அல்ல. யாரை ஏமாற்றுகிறீர்கள்? பங்கு ஈக்விட்டின்னு சொல்றீங்க. கல்வியில் என்னுடைய பங்குங்கிறது நான் எத்தனை பேர் என் பிள்ளை அங்க படிக்குதுங்கிறது கணக்கு இல்ல. அதுவும் தேவைதான். அது மட்டுமல்ல, நீங்கள் நடத்தும் பாடத்திலே என் அறிவு பங்கு இருக்கிறதா? என் வாழ்வியலை பிரதிபலிக்கும் அந்த அறிவு அங்கு இருக்கிறதா? என் கேள்விகள், என் சவால்கள், என் சமுதாயத்தினுடைய சவால்கள், இந்த நாடு சந்திக்கும் பிரச்சனைகள், இப்படி அனைத்து கேள்விகளுக்கும் சவால்களுக்கும் உங்களிடம் பதில் இருக்கிறதா? அது ஈக்விட்டி, அது பங்கு, அது கல்வியில் என்னுடைய பங்கு என்று நான் எடுத்துக்கொள்வேன். என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதுல அட்மிஷன் கொடுத்துட்டா அது பங்கு கிடையாது. அப்ப ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூசிவிட்டி நீங்கள் மாற்றி அமைத்தாக வேண்டும். அது எப்படி கல்வின்னு சொல்ல முடியும்? எக்ஸாமினேஷன் சொல்றீங்க. எக்ஸாமினேஷன் கூட நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர்னு போட்டு வச்சிருக்கீங்க. இப்போ நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர் அதையும் நீங்க டெல்லியில தான் போட போறீங்க. இப்போ எப்படி கேள்வி கேட்க வேண்டும், கேள்வித்தாள்கள் எப்படிலாம் பண்ணணும், எப்படி எக்ஸாமை நடத்தணும் அப்படின்னு எங்க உட்காந்து சொல்ல போறீங்க? டெல்லியில உட்காந்து நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்க. இதுல பல லட்சம் பள்ளிகளும் 50,000 கல்லூரிகளும் 1000 பல்கலைக்கழகங்களும் நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நாங்க உட்கார்ந்துக்கிட்டு ஸ்டீரியோ டைப்பிக்கா செய்யணும். அப்ப ஸ்டீரியோ டைப்பிக்கா நாங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னோவேஷன் இருக்குதா? இன்னோவேஷன் தான் பண்ண போறோம்னு சொல்றீங்க. கிரியேட்டிவிட்டியை கொண்டு வர போறோம், அதாவது உருவாக்கும் திறனை கொண்டு வர போறோம் மாணவர்கள் மத்தியில. கிரிட்டிக்கல் திங்கிங், உய்ய சிந்தனையை கொண்டு வர போகின்றோம் என்று கூறுகிறீர்கள். இதெல்லாம் எங்க இருக்கு? எக்ஸாம் நீங்க அங்க நடத்தினீங்கன்னா இவன் உய்ய சிந்தனையில இருக்கிறானா, கிரியேட்டிவிட்டியில இருக்கிறானான்னு யார் இங்க எடை போடுறது? எக்ஸாம் நீங்க நடத்துவீங்க, சரிங்க. அதையும் தாண்டி நீங்க எக்ஸாம் நீங்க நடத்த போறோம்னு சொல்லிட்டீங்க. அப்ப தேசிய அளவுல ஒரே ஃப்ரேம் ஒர்க்ல தானே பள்ளிகள் வேறாகினும் மாநிலங்கள் வேறாகினும் ஒரே ஃப்ரேம் ஒர்க்கின், அதாவது ஒரே கட்டமைப்பின் கீழ் தான் பரீட்சை நடத்த போறோம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு நீட் வச்சிருக்கீங்க? எதுக்கு நீட் வச்சிருக்கீங்க? நீங்க தான் ஒரே சிஸ்டத்தின் கீழே தான் எக்ஸாம் கொண்டு வர போறீங்க. அப்புறம் எதுக்கு நீட்? அமெரிக்காவில் இருக்குதே இது ஒரு பரீட்சை சாட்னு ஒண்ணு இருக்குதே அப்படின்னு சொல்றீங்க. அமெரிக்கால ஏன் சாட் இருக்குன்னா பரீட்சையை ஸ்கூல் நடத்துறான், மாநில நடத்தல, மாவட்டம் நடத்தல, அங்க தேசியம் நடத்தல. பரீட்சை கொஸ்டின் பேப்பர் பாடத்திட்டம் எல்லாமே ஸ்கூல் டிசைன் பண்றதுதான் அங்க அமெரிக்காவில். ஆக அது பல ஆயிரம் பள்ளிகள் அவன் பாடத்திட்டம் வச்சிருக்கான், அவன் போட்டி போட்டுக்கிட்டு நல்ல அறிவை கொடுத்துட்டு இருக்கானே. அப்போ நாம தேசிய அளவுல ஒரு எக்ஸாம் ஒண்ணு வச்சிருவோம், ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சிருவோம்ட்டு அமெரிக்காவில் வச்சிருக்காங்க. அது கூட அமெரிக்க அரசாங்கம் வச்சுக்கலையே. சாட் என்பது காலேஜ் போர்டு என்ற பிரைவேட் நிறுவனம். அது ஒரு சோசியல் ஒரு என்ஜிஓ, அது அவன் நடத்திட்டு இருக்கான். நீங்க தான் இங்க டெல்லியில உட்கார்ந்துதான் இங்க இத்தனை லட்சம் பள்ளிகளுக்கும் ஒரே ஃப்ரேம் ஒர்க் கட்டமைப்பு எப்படி பரீட்சை நடத்தணும்னு போடுறீங்களே, அதுக்கு மேல எதுக்கு இன்னொரு அப்ப ஒரே ஹோமோஜீனியஸா எக்ஸாம் நடக்கும் பொழுது எதுக்கு நீட் உங்களுக்கு தேவை? எல்லாமே பரீட்சை, எல்லாம் பரீட்சை மயம். The regime of examinations is not education. Please understand that. Examination regime is not education. இந்த கல்வியாளர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். புரியாமல் நிறைய பேராசிரியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், புரியாமல் நிறைய துணைவேந்தர்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து உள்ளார்ந்து சிந்தித்து பாருங்கள், உண்மை விளங்கும். ஆக நீங்க பரீட்சை என்பது இங்க போதனா முறையையும் அந்த பாட பொறுமையையும்
பொறுத்தது. அப்ப பரீட்சை வேறு, போதனா முறை வேறு, இங்கு பாட பொருண்மைகள் வேறாக இருக்கும் பொழுது இங்க படிக்கிறவன் கதி என்ன ஆகுது? அவன் எங்க அந்த ரீசனிங்னு போவான்? மெய்ப்பொருள் காண்பதற்கு எப்படி காணணும்னு அவரு இமானுவேல் காண்ட் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி ஒரு மாணவனை அதுல சிந்திக்க வைக்கணுமே. அது முடியுமா? அது நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த கட்டமைப்புக்குள்ள நீங்க கொண்டு வந்திருக்கிற கட்டமைப்புகள் வெவ்வேறு பிரஷர்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் ஏஜென்சிஸ், எல்லாம் பல அங்கங்கள், பல வகையில கழுகு மாதிரி கொத்தி பிடுங்குறீங்க மாணவர்களை. பல அமைப்புகளின் கீழ் ஆசிரியரால் ஒண்ணு பண்ண முடியாது. மாணவனும் தொலைத்து விடுவான், தன்னுடைய அறிவை இருக்கிறது தொலைச்சிருவான். பேடகாஜிங்கிற ஒரு வார்த்தைக்கே உங்கள்கிட்ட பதில் இல்லையே. உங்களுடைய 66 பக்கம் டாக்குமெண்ட்ல நான் என்ன ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்கேன்? கல்வி அறிவை கையாளுகிறது, கல்வி அதற்கு அடுத்து பாட பொருண்மைகளை கையாளுகிறது, அந்த பாட பொருண்மைகளை சரியாக சிந்திக்க வைப்பதற்காக ஒரு பேடகாஜி, ஒரு கற்பியம் அதில் ஈடுபடுத்தப்படுகிறது. இந்த மூன்றும் தானே இருக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் கல்வி என்னும் பொழுது இந்த பேடகாஜிக்கு நீங்க என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? இல்லையே, ஒன்றும் இல்லையே. ஆக இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது நீங்கள் உருவாக்கி இருக்கும் கல்விக் கொள்கை எந்த ஒரு கல்விக்கென்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அதைத்தான் நான் கூறியிருக்கிறேன் இவ்வளவு நேரமாக. அந்த கல்விக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, கல்விக்கென்று ஒரு பண்பு இருக்கிறது. அந்த நோக்கத்தையும் தத்துவத்தையும் பண்பையும் எந்த வகையிலையும் உங்கள் கல்விக் கொள்கை பிரதிபலிக்கவில்லை என்று ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கொள்கை முற்றிலும் தவறானது, இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதல்ல. கல்வி தத்துவத்தின் அடிப்படையில் கூறுகிறேன். இது ஜவஹர் நேசனின் கருத்து அல்ல. கல்விக்குண்டான தத்துவத்தை விளக்கி இருக்கிறேன். அது தவறு என்றால் யார் என்றாலும் என்னிடம் விவாதிக்கலாம். இதுதான் கல்வி தத்துவம் என்றால் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் என்றால் இவர்கள் கொண்டு வந்திருக்கும் கல்விக் கொள்கை கல்வி தத்துவத்திற்கு எதிரானது, இந்த நாட்டு மக்களுக்கு எதிரானது. காரணம், இந்த நாட்டு மக்களுடைய சமூக தன்மைகளையும் கூறுகளையும் கண்டிஷன்ஸ், இந்த தேவைகள், சவால்கள், கேள்விகள் அனைத்தையும் இவர்கள் எதிர்கொள்ளவில்லை கல்விக் கொள்கையின் மூலமாக. ஆகலால் நாட்டுக்கும் கெடுதல், மக்களுக்கும் கெடுதல், கல்விக்கே இது கெடுதல். ஆதலால் இந்த கல்விக் கொள்கை தத்துவார்த்தமாக இது புறக்கணிக்கப்பட வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.